ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பெரம்பலூர் உள்ள பிரியாணி லவர்ஸ்க்கு ஒரு தரமான ஸ்பாட் தான் சொல்ல போகிறேன். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பேட்டையில் அப்போலோ மெடிக்கல் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. கடை ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டோம். 120 ரூபாய்க்கு பாஸ்மதி ரைஸ் அன்லிமிட்டட் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. பிரியாணி கூடவே எக்கு, ஆனியன் பச்சடி அண்டு கத்திரிக்காய் பச்சடி கொடுத்துட்ருக்காங்க. இது கூட ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் கொடுத்துட்ருக்காங்க. அது அந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி லைட்டாக சாப்பிட்டு பார்க்கலாம்னு சாப்பிட்டு பார்த்தேன். சிக்கனு, ஆனியன் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, பைனாப்பிள் கேஸோட சேர்த்து சாப்பிட்டோம். வேறு லெவல் ஃபீல்டில் இருந்துச்சுங்க. இந்த பைனாப்பிள் கேஸுக்கு நான் அடிமை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே என் ஃப்ரெண்டு கொடுத்து சாப்பிட்டு பாடுறா அப்படின்னு அவனும் சாப்பிட்டு பார்த்து வேறு லெவலில் இருக்குன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. லைக் பண்ணலாம் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்ம வேற வீட்டில் வெட்டியாக இருக்கிறது போதும், இவங்க நமக்கே எல்லா வேலையும் வச்சுட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு வேலை. ஹலோ அம்மா, பின் நம்பர்லாம் மாற்றிட்டீங்க போல. 1941. சரி. எல்லாருமே திருடங்கதா, சொல்ல போனா திருடங்கதா. நம்ம நாட்டுல நடு ரோட்டுல, நம்ம நாட்டுல ரோட்டுல யார் அவன்? என்ன இவன் அமௌண்ட் எடுக்காத ஏடிஎம் வேற எடுத்துட்டு போறான். போட்டுக்கிறான், ஒரு துண்டையும் தோளுல மாட்டிக்கிறான். ஓட்டுகள் போட்டுட கேட்டுக்கிறான், அதை போட்டதும் புத்திய மாத்திக்கிறான். பந்தலும் மேடையும் போட்டுக்கிறான், ஒரு துண்டையும் தோளுல. ஏய் ஓடாதடா, இல்லடா, என்னோட ஏடிஎம் கொடுத்துட்டு போ. இல்ல So tell me, who is the killer? என்னடா இன்னைக்கு அவன் தலையை மொட்டை அடிச்சு நீங்க?
ஜாலியா இருக்க போல. ஜாலியாக இருக்கட்டும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? நானா நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குடா, அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டூப்ளைட் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து போந்த நாய். என்ன மச்சான் சூப்பரா டேய். சுடுதா பாரு. சுடுதா. ஆஜி, நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஷார்ப்பாக 7 மணிக்கு எழுப்பிட்டு வேலை பார்க்க போனோம். நாளைக்கு சரி தூங்க போகிறேன். மறந்துடாம காலைல எழுப்பிட்டுறா, சரியா மச்சான்? இவன் பார்க்குற வேலைக்கு லவ் ஒரு செடி, இதோட பாட்டு வேற. தூங்கிட்டானா? ஓ மச்சான், என்னடா ஒன்றும் மச்சான் தூங்கிட்டான்னு பார்த்தேன், அதான் வேற ஒன்றும் இல்லை. அம்மா அட பாவி டேய். பார்த்தா எழுப்பிட்டுருவான். முடிஞ்சிருச்சா? மணி எத்தனை? 8:30. இவன் எடுப்ப சொன்னதுக்கு சின்ன அலாரம் வச்சிருக்கலாம். இவன் வர சார் டைம் பண்ணி வச்சிருக்கான். டைம் வேறு ஆச்சு. இவன் வர போனால் திட்டுவா. கண்ணாடி கோலி உருண்டையா அவ கண்ணுக்கு குழியில கவுந்துண்டு விழுந்த தொட்டாலே பறக்குற பவுடரா அடிபட்டாம்பூச்சியே எங்க நீ பறந்த யாருக்குமே நீ மாட்டாம இருந்த அடி எனக்குன்னு பிறந்த. ஹலோ, ஏய் தேசிமா வந்துட்டேன். வெயிட் பண்ண நான் அங்கேயே சரியா? நீ கோப்பட பெட்ரோல் பண்ணி நின்றுச்சிடியா? அதான் நீ சீமா வந்துடுவேன். ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேவா? தேசிமா ஏன்டா இவ்வளவு நேரம்? உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 8 மணிக்கு வர சொன்னேன். இப்ப மணி என்னாச்சு? வந்துட்டேன். நீ எங்க இருக்க மட்டும் சொல்லுடி ப்ளீஸ். கெஞ்சி விடாத என்ன. நான் இருக்கிறது இருக்கட்டும், என் போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு. தேசிமா உண்மைதான் சொல்றியா? அப்புறம் என்ன பொய்யா சொல்லுவாங்க? தூங்காம போன் பார்த்துட்டே வந்திருப்ப, அதுதானே உண்மை. தூக்கம் வரலன்னா போன் பார்த்துட்டு தான் வருவாங்க, சரியா? தேசிமா என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? நீங்க எங்க நிக்கிறீங்க அதை மட்டும் சொல்லு. சரிடி, நான் வண்டியை வந்துடுறேன் சரியா? எங்கேயும் போயிடாத. ரெண்டு பஸ்ல எதுவும் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. பார்க்க கருவச்சு அழகா வர இருக்காளே, சிரிக்கிறா. என்ன சொல்ல போற தெரியலையே. என்னது? ரொம்ப வெயிலா இருக்கு. உனக்காக அந்த குடத்துல வந்தேன். பட் இந்த குடத்துல வந்தீங்கன்னா நீ ரொம்ப அழகா இருப்ப. லைஃப் பார்ட்னரா நீ இருந்தா இந்த கூட மாதிரி எப்பயுமே உன் கூட நிழலா இருப்பேன். ஏதாச்சும் சாப்பிட்டியா? ஏன் சாப்பிடலன்னா சாப்பாடு வாங்கி தர போறியா?
ஐயோ சரிப்பா, நீ சும்மாவே சோகமாயிடுவ. உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. சரி, எவ்வளோ வச்சிருக்க நீ இப்போ? ரொம்ப பசிக்குது, ஏதாவது வாங்கிட்டு வரியா? சாப்பிடலாம். தெரியுதான், உனக்கும் பசிங்க எனக்கு பசிங்கதான். ஏதாச்சும் சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. ஏய் தேசிமா, ஏன் நீ மூஞ்சி ஊருன்னு வச்சிருக்கிற? 10 ரூபா வச்சிருக்கியா? இருந்தா கொடு. 10 ரூபா கம்மியா இருக்குன்னு சொன்ன உன்கிட்ட. பேக்ல தான் இருக்கு, ஏதாச்சும் வாங்கிட்டு வா, சாப்பிடலாம். மச்சான், நேற்று நடந்த ஏடிஎம் திருட்டு சம்பவத்தில் நீ மாட்டிக்கிட்ட. நீ என்ன பண்ணிட்டு என்னன்னு தெரியாது. எங்கேயாச்சும் போயிடு. அந்த பையன் காணாம போயிட்டான். அவங்க அம்மா அம்மாவுக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்துருந்தது. இப்ப எதுக்கு கோபமா இருக்க? தேசிமா, என்னாச்சு உனக்கு? உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், இப்போ சாப்பிடு. வாண்டாண்டி பேசிட்டு இருக்கேன். தொடாத. என்னடி ஆச்சு? என்னை பத்தி உனக்கு இப்ப என்ன தெரியும் சொல்லு. இப்பதான் உன்னை பத்தி தெரியுது எல்லாமே. கௌதம், இவ்வளவு தெரியாம இருந்துச்சு, இப்பதான் தெரியுது. சரி, நான் கிளம்புறேன். போன புடி. போன் வேணாம். பிடிக்கிறீங்களா? கீழே போட்டு உடைக்கவா? யாரோ சொல்லி நீ பண்றேன்னு நினைக்கிறேன். யாரும் சொல்லல, நானா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். போன புடி, நான் கிளம்புறேன். இப்போ என்னதான் ஆச்சு உனக்கு? இப்போ உன் போனை ஃபர்ஸ்ட் புடி. போன்லாம் பிடிக்க முடியாது. போனை பிடிக்கிறியா இல்லை உடைக்கவா? சாத்தி குருடாட்டம் கிடந்தேனே, குத்தமெல்லாம் ஜாமீனா உணர்ந்தேனே. தேசிமா, தேசிமா என்னாச்சு இப்போ உனக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி பண்ற? எதுக்கு நிக்க சொல்ற இப்போ? என்ன புரிஞ்சிச்சு உனக்கு? இப்பதான் நான் தெளிவா இருக்கேன். வழிய விடு, நான் போகணும். முடியாது, உன்னை போக விட மாட்டேன். தேசிமா, என்னாச்சு உனக்கு? டேய், யாரா நீ எந்த பொண்ணை கை வச்சு நிக்கிற? பண்ணிட்டேன். திரும்ப இது மாதிரி பண்ண மாட்டேன்டி, நீ நம்புடி. டேய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்க? யாருமா அவன் கை பிடிச்சிட்டு இருக்கான்? யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு டைம் பிரேக்கப் ஆகுது, 2ஆம் டைம் ஆகுது. லவ் ஃபெயிலியர்னா சரக்கு தான் அடிக்கணுமா என்ன? மனசு விட்டு பேசணும்னா எங்கள் அப்பாவை நினச்சி தான் விட்டுருப்பேன். கை வீரல புடிச்சு நடந்த கால மறக்கல, அந்த கால மறக்கல. இன்னைக்கு அப்பா இல்லாத பையன் மொத்தத்தை நீ சுமந்து கொண்டுட்டேன்னு சொல்றா. வேர்வை செஞ்சு உழைச்ச சாமி நீ. அவ என்ன எதனால விட்டுட்டு பண்ண சொல்லக்கூட இல்லப்பா. நான் போன் பார்த்தா தெரியுது எனக்கு. நம்பிக்கைய ஊட்டி என்ன வளர்த்த எனக்கு ஒரு அப்பா இல்ல. ஆதரவாணி இருந்த வழியில கொண்டு மரம் போல் இருந்த ஆதரவாணி இருந்த எனக்கு எப்படி வச்சதோ அதே மாதிரி நான் அவனுக்கு வாழ்ந்துருக்கும். தாடி மிச வச்சு வந்த தாயினி அப்பா முடியலப்பா என்னால. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன மட்டும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு.
எனக்கு என்ன பண்ணுறது தெரியலப்பா. நான் லவ் பண்ணுற பொண்ணும் என் பின்னாடி இல்லை, நீயும் இப்போ என் பின்னாடி இல்லை. இப்போ யாருப்பா என் பின்னாடி இருப்பா? நம்பிக்கைய ஊட்டி என்ன வளர்த்த சாமி. ஏங்க இப்படி ஓடி வரீங்க? இல்லைம்மா, கௌதம். அவனை பத்தி பேசாதீங்க. பேசாதீங்களா? என்னம்மா ஒன்றும் தெரியாத மாதிரி நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க? உனக்கு அவனுக்கு தானே பிரச்சனை. நீங்க தானே லவ் பண்ணீங்க. இன்னும் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற. நீ தான்மா சொல்லணும். என்ன பேசுறீங்கன்னே புரியவே இல்லை. நீ கடைசியாக அவனை எப்பமா பார்த்த? தேவையில்லாதவங்க பத்திலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. டைம் ஆச்சுண்ணா, நான் போறேன். டைம் ஆச்சா? அம்மா, நான் உனக்கு சொல்றது புரியுதா இல்லையாம்மா? அவனை காணுமா? அவன் என்ன வீட்டுக்கு வரவே இல்லையா? பார்க்கவே இல்லையா? அவன் எங்க போனா என்ன? வழக்கமா போற கடைக்கும் பார்த்துட்டேன், வீட்டுக்கு போய் பார்த்துட்டேன், எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் கடைசியா முன்ன தேடி வரலாமேட்டு வந்தேன். உனக்காக தெரியும் அப்படின்றதுனால. எனக்கு தெரியும்ண்ணா அவன் எங்க இருப்பான்னு. நான் பார்த்துட்டு அப்புறம் கால் பண்றேன். மின்மினியே ராசாத்தி குருடாட்டம் கிடந்தேனே, குத்தமெல்லாம் ஜாமீனா உடனே. நீ திருட போகாதடா. நீ ஏன் இப்படி இருக்க? உன்னை நான் பாத்துக்கிறேன். நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டியா? நான் இப்படிதான் பேசுமா, உனக்காக நான் மாற்றிக்க முடியாது. நீ ரொம்ப நல்ல பையன்டா. நான் தான் அதிகமா கோவப்படுறேன். அதிகமாக இல்லை, ரொம்ப அதிகமாக படுற. தெரியுதுடா, எனக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும்தான். நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீயும் இனிமே இந்த வேலைக்கு போகாத. உன்னை நான் பார்த்துக்கிறேன் கடைசி வரை. அம்மா அப்பா இல்லாம பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். என் லைஃப்ல ஒரு பார்ட்டா இருக்கிறது நீ மட்டும்தான். நீ தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு நான் இருக்கேன், நான் தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு நீ இருக்க. என்னை மன்னிச்சு பேசுமா, மொத்த சொல்லியிருக்கணும். எங்கே அதை வந்துட்ட சொன்னால் விட்டு போயிடணும், கொஞ்சம் பயம். அதான் வந்துட்ட நான் சொல்ல. தேசிமா, உன்கிட்ட பிரிச்சதும் காதல், இப்போது சேர்த்து வைக்கிறதும் காதல். ஃபோனில் பேசுகிறதோ மெசேஜில் பேசுகிறதோ விட்டுட்டு நேரில் 5 நிமிஷம் வந்து பேசுங்க. எந்த அளவாக இருந்தாலும் சால்வ் ஆகிடும். முதலும் காதல், முடிவும் காதல். விட்டு தொலை வேண்டியதானே? அங்க என்ன பாக்குற? அங்க யாருமே இல்லையே. ஏண்டா, என்னடா ஆச்சு உனக்கு? திடீர்னு பார்த்தா காணாம போயிடுற. இப்போ என்ன பார்த்து பயப்படுற? என்னதான் ஆச்சு உனக்கு? ஓகே தானே? பரவாயில்ல, இப்போ நல்லா தானே இருக்க? எதுவும் பிரச்சனையா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. என்னால் ஒரு பையன் கற்றுட்டான். டேய், விளையாடாதடா, கொண்டுட்டானா? நான் ஜோக்கா? கொண்டுட்டியா? அவனை பற்றி இப்போ தான் தெரிஞ்சது.
அவனுக்கும் அப்பா இல்லை, எனக்கும் அப்பா இல்லை. அவனை பற்றி அப்படி தெரிஞ்சதும் எனக்கு பண்ணிட்டேன். உனக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தனை நீ ஏன் கொல்ல போற? அவன் யாரும் உனக்கு தெரியாதுன்ற, அப்பா இல்லாத பையன் வேற சொல்ற. உனக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட வழின்னு, அப்புறம் நீ ஏன் அவனை கொல்ல போற? ஏன், என்ன காரணம்? நான் அவனை கொல்லடா, அவனா அப்படி அமைஞ்சிருச்சுடா. அப்படியே என் கையில் கன் இருந்தால் கூட அவனை அப்படியே நான் கொண்டு இருப்பேன். ஆனால் அந்த பையன் எதனால் செத்தான், எப்படி செத்தான்னு எனக்கு தெரியாது. ஆனால் செத்துட்டான்னு மட்டும் எனக்கு நியூஸ் வந்துச்சு. அதை பார்த்து தான் தேசியம் என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் பண்ண கொலை வெளிக்குள்ளத்து கொலை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என் மனச்சாட்சிக்கு நான் ஒரு கொலை பண்ணியிருக்கேன். என்னால் நடந்திருக்கு, அதான் எனக்கு கொஞ்சம். அன்பா, யாரும் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் உன்னை நான் தப்பு செய்ய விட மாட்டேன். அப்படி ஒரு வேளை நீ தப்பு பண்ணிட்டேன்னா நான் எப்பவும் ஒன்று விட்டு போக மாட்டேன், உன் கூடயே இருப்பேன். ஓகேவா? பார்த்துக்கலாம், விடு. விஜய் உயிர் என்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா